வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இப்போ தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டு அப்படியே பீச் பக்கம் தான் போயிட்டுருக்கேன். பெட்ரோல் பங்கில் போயிட்டு எப்பயும் போல் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். காலையிலேருந்து அவ்வளோ எதுவும் சாப்பிடல. பாகா பீச்சுக்கு தான் ஆக்சுவலாக போயிட்டுருந்தேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது பிரதர் வந்து காரில் உட்காந்துருந்தார். சரின்ட்டு அவர்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ரொம்ப பசிக்குது ப்ரோ, எதுவும் நீங்கள் எதுவும் நினச்சா வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டீ கடையில் வந்து நிறைய பன்னும் சம்சா வாங்கி கொடுத்துருக்காரு. இவர் நேம் சாகர் ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே நம்ம போயிட்டே இருக்க நேராக ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு போயிட்டு என்னென்னு பார்க்க வேண்டியதான். இந்த வழியாக தான் பாகா பீச் போயிட்டுருக்கேன். நடுவில் பார்த்தா நைட்டு எப்பயுமே பிடுங்குற கொசு மாதிரி ஒரு பொம்மை மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துட்டு அப்படியே போகிறேன். ஒரு வழியாக வந்தாச்சுங்க பாகா பீச். ஸ்ட்ரைட்டாக போகணும், அதுதான் பீச் சைடு. போயிட்டு என்னென்னு பார்க்க வேண்டியதான். வாங்க, வந்து விட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே நாய் உட்காந்துருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நைட்டு இது கிளப்பு மாதிரி எதுவும் பார்ட்டி மாதிரி நடக்கும்ல, ஸோ அதை பார்ப்போம். போயிட்டு பார்க்க வேண்டியதான். இன்றைக்கி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் அதை பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்துட்டு அப்படியே நம்ம சரியான கூட்டமாக இருக்குங்க. நைட்டு ஏதோ நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கோடையெல்லாம் வச்சுருக்காங்க. முன்னாடி போயிருப்போம். சரியான கூட்டமாக இருக்குது இங்கே. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நைட்டு சவுண்டு கேட்குதுங்க, டும்முன்ட்டு இந்த பார்ட்டி சவுண்டு. பீச்சும் சூப்பராக இருக்குது. அங்கே வருங்க, இது ஏதோ வே மாதிரி போட்டிருக்காங்க மண்ணிலே. ஸ்ட்ரைட்டாக எதுவும் இந்த ரேம்ப் வாக் எதுவும் வருவாங்களா என்னன்னு தெரில. இங்கே வரைக்கும் ஏர் போகுது பாருங்கள். ஒரு வழியாக வந்துட்டோம். தாடி நிறைய வளரட்டும். ஒரு 2 வருஷம் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக முடிக்கும் போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கு. இதுவே காஷ்மீர் சைடெலாம் எப்படி இருக்க போகுதுன்னே தெரில முடி. ஒரு வகையில் அதுவும் எனக்கு ஹெல்ப் ஆகும், இந்த குளிருக்கு தாங்குற மாதிரி. இவங்க எவ்வளோ முடியாக இருக்குப்பா. சரி, ஓகேங்க. வந்தோம், பார்த்தோம். நிறைய கோடெல்லாம் இருக்குது. கன்ஃபார்ம் இன்றைக்கி நைட்டு பார்ட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்து வெயிட் பண்ணி நான் அதே முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு 10-11 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. அதே முடிச்சுட்டு அப்படியே பார்த்துருவோம் இன்றைக்கி என்னென்ன. அப்படியே நான் இதோட கட் பண்ணிவிட்டு நைட்டு என்னென்னு பார்த்துட்டு நான் அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மழை வந்து கெடுத்து விட்டுருச்சுங்க. நைட்டு வந்து பார்க்கலான்னு பார்த்தா மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு. ஆனால் நல்ல வேலையாக கொஞ்சம் நேரத்தில் நின்றுச்சு. பீச் பக்கம் போய் பார்க்கணும். எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு தெரில, மண்ணெல்லாம் உட்கார முடியுமான்னு தெரில. பார்க்கணும். பார்த்துட்டு முடிஞ்சால் நீங்கள் நைட்டு வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் இல்லைன்னா டைரெக்டாக நம்ம நேராக ரயில்வே ஸ்டேஷன்லேயே இல்லை இது பஸ் ஸ்டாண்ட்லேயே போயிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பவர் பேங்க் எதுவும் சார்ஜ் பண்ணால் போட்டுட்டு அப்படியே நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி எடுக்கிறத ட்ரை பண்ணுறேன், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். மழை விழுந்து ஃபுல்லாக காற்றடிச்சு சேரெல்லாம் கவுந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப எதுவும் மழை வந்துடாமல் பார்க்கணும். மழை வர்ற மாதிரி தான் தெரியுது. அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? பாகா பீச்சுன்னு சொல்லிட்டு. உட்கார்றதுக்கெல்லாம் இது மணின்றாங்க, 200 ரூபா உட்கார்றதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணிகிட்டே வர்றாங்க. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே மினுக்குது பார்த்தீங்களா இந்த குடல்லாம். அங்கே போய் பார்ப்போம் வாங்க. இங்கே நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்கல்ல, சூப்பராக இருக்குது பாருங்கள். நீட்டாக
அந்த லைட்டிங்கோட சூப்பராக இப்போயே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர். அப்படியே பீச் பார்த்தா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இப்போயே ஆட ஆரம்பிச்சு முன்னாடியெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த என்ட்ரன்ஸ் முன்னாடியெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், இந்த என்ட்ரன்ஸ் முன்னாடி அங்கே எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நைட் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே இந்த ரோ ஃபுல்லாக போவோம். போயிட்டு அப்படியே சேம் இந்த பக்கம் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு திரும்பி போயிடுவோம். ஓகேங்களா? அங்கே பாருங்கள் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மழை வேறு வந்து கெடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா வந்து ஃபுல்லாக பார்க்கலான்னு சொன்னால் அப்பப்போ அந்த மழை வேறு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது? சரி, ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோமா? இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்றாங்க பாருங்கள். அந்த சேரில் உட்காடுறாங்க. அப்படியே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக அப்படியே நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டே போவோம். இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு நான் ஊடலில் வந்து அடிக்கடி நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னா, காப்பிரைட் போட்டுருவாங்க மியூசிக். அவங்க போடுற மியூசிக்கே எனக்கு காப்பிரைட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அப்படியே நான் பேசிக்கிட்டே வர்றேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. அப்பா ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 7 மணி போல் ஆரம்பிப்பாங்கன்னு நினச்சேன். இப்போயே ஆரம்பிச்சிடுறாங்க சில பேர். அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியாக உட்காந்துருப்பாங்க கடலை பார்த்துக்கிட்டே. இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக சரியான கூட்டம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஃபுல்லாக செம்ம கூட்டம். அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அப்படியே உட்காடுறாங்க. ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அங்கே தான் ஆடுறாங்க. பட் வந்து இங்கேருந்து சரியாக எடுக்க முடியல என்னால். உள்ளே போகணும்னா காசாயிரும். அங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தவங்க இங்கே ஒருத்தவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஆடுறாங்க. அப்பா ஹெவி சவுண்டாக இருக்குது. இது அதை விட ஹெவி சவுண்டாக இருக்கு. அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே போக வேண்டியதுதான். அங்கெல்லாம் இன்னும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சைடு. ஒரே ஜாலி தான். அங்கே ஒரு மழை மட்டும் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஃபுல்லாக எல்லா பிளானும் கேன்சல் ஆயிரும். அதனால தான் நிறைய பேர் ரெயின் கோட்டு அது இதுன்னு போட்டு அப்படியே ஆடிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க, செம்மையாக ஆடுறாங்கன்னா மீன்ஸ் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கம்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கு. இனிமே தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டும். பட் இந்த இருட்டுறப்போ சூப்பராக இருக்கும். இந்த லைட்டிங்கோடு வரும்னு நினைக்கிறேன். இது சும்மா வந்து கொடையில் லைட் போட்டிருக்காங்க. இனிமேல் வந்து இந்த டிஸ்கோ லைட்டு அது இதுன்னு வரும்போது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. இங்கே தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. பகா பீச். அப்புறம் அந்த பக்கம் பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக எனக்கு அந்த சைடு எதுவுமே கூட்டம் இல்லைங்க. மெயின் ஏரியா இது ஃபுல்லாக தான் நினைக்கிறேன். இந்த சரௌண்டிங் இது ஃபுல்லாக மெயின் ஏரியா. அதுக்கப்புறம் பாகா பீச். ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, கேட்கல. அதனால் சைரண்டு கொண்டு வந்து ஃபுல்லாக வந்து விளக்கி விட்றாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக தண்ணி உள்ளே வந்துடும் சொல்லிவிட்டு ஃபுல்லாக இது பண்ணுறாங்க. அங்கே ஃபுல்லாக வந்து காரை ஏற்றிட்டு போலீஸ் வந்து சொன்னால் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. திரும்ப மழை பெய்யுதே. ஐயோ, ரொம்ப ஹெவியாக பெய்யுதுங்க. முடிஞ்சு இன்றைக்கி எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, எடுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நைட்டு வந்து சூப்பராக இருக்குன்னாங்க. சில பேர்கிட்ட கேட்டேன், செம்மையாக இருக்கும் அந்த லேசர் லைட்லாம் போட்டு, அது சூப்பராக இருக்குன்னாங்க. பட் இப்போ கலைச்சிட்றாங்க. அவங்களே திரும்ப கலைச்சிட்றாங்க மழை பெய்யறாங்கள. ஹெவியாக வேறு பெய்யுது. நைட்டு இன்னும் ஹெவியாக பெய்யும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது. வேறு என்ன, நாளைக்கு 52வது நாளில் பார்ப்போம். நன்றி. நாளைக்கு பார்ப்போம்.